Babu took some quantity of dilute nitric acid in a test tube and heated the test tube at 70 degrees Celsius for about 10 minutes. What was its effect on a pH of nitric acid அப்படின்னு சொல்றாங்களா? ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க. நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. நைட்ரிக் ஆசிட் என்ன? HNO3 இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸ்ட்ராங்கான ஆசிடா இருக்கும்போது என்ன, அங்க H பிளஸ் அயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையா இருக்கும். எதை விட? OH மைனஸ் விட. அதுதான் வந்து மீனிங். அதுதான் வந்து என்ன, பிஹெச்சோடது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கறது ஆசிட் பேஸா அப்படின்னு பாக்குறதானது. சரி, இப்ப என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஹீட் பண்றாங்களாம். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா, எப்போது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு ஆசிட் இருக்கு இல்ல பேஸா இருக்கு. ஆசிடா இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கரைசல்லையே வந்து ரொம்ப கம்மியானதா வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆல்ரெடி கொஞ்சமான வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. இப்ப இதை ஹீட் பண்ணும்போது என்ன, இருக்கிற வாட்டர் கண்டென்ட் என்ன கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், எவாபரேட் ஆகி போயிடும். அப்ப எவாபரேட் ஆகி போயிருச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஆசிட் கண்டென்ட்டை இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகப்படுத்தும். ஏன்னா வாட்டர் இருக்கிறத வச்சுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டில் கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா OH மைனஸ் அயன் இருக்குன்னு அர்த்தம். அந்த OH மைனஸ் அயன்ஸையும் ரொம்ப கம்மி பண்ற அளவுல என்ன ஆகுதுன்னா வாட்டர் கண்டென்ட் போச்சுன்னா என்ன, இருக்கிற ஆசிட் வந்து ரொம்ப என்ன ஆகும்னா ஹைலி வந்து அசிட்டிக்கா வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த இடத்துல நடக்கிறது. நைட்ரிக் ஆசிடோட பிஹெச் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பிஹெச்சோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டு வரும். ஏன்னா 0ல இருந்து 14 ரைட்டாம். இப்ப இப்ப 7 தான் வந்து நம்மளுக்கு தெரியும் நியூட்ரல். இப்ப HNO3 ஸ்ட்ராங்கான ஆசிட், இது வந்து ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இதை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுவும் 10 நிமிஷம் ஹீட் பண்ணும்போது என்ன, வாட்டர் வந்து கண்டென்ட் சுத்தமா வெளியே போயிடும். அப்ப வாட்டர் கண்டென்ட் சுத்தமா போகும்போது என்ன ஆகுனா, இருக்கிற ஆசிட் இன்னும் ஹைலி அசிடிக்கா மாறும். அப்ப அசிடிக்கா மாறினா என்ன, இன்னும் வந்து 1 கிட்ட வரும். அப்ப 1 கிட்ட வரும்போது என்ன ஆகுது, பிஹெச்சோடது வந்து என்ன டிக்ரீஸ் ஆயிட்டு போகுது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா இது குறைந்துள்ளதுன்னு அர்த்தம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். என்ன சொன்னா அதை இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க பாருங்க. HN ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட், பிஹெச் வந்து ஆல்ரெடி லோவா தான் இருக்கும். அதை எப்ப வந்து ஹீட் பண்றாங்களோ அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HNO3யோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா அங்க இருக்கிற வாட்டர், அந்த சொல்யூஷன்ல இருக்க வாட்டர் வந்து எவாபரேட் ஆக ஆரம்பிச்சனால. அதனால என்ன, ஆல்ரெடி இருக்கிற வந்து பிஹெச் லோ தான். அதனாலதான் என்ன, பிஹெச் வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் என்ன, மோர் அசிட்டிக்கா வந்து மாறுதுன்னு அர்த்தம். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து டி வந்தது.